ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்மா சூப்பர் கிச்சனுங்க. நம்மளோட கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி கிரேவி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்டை மசாலா வச்சுருக்கோம். அதில் கடாயை வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகிடுச்சிங்க. இதில் நம்ம ஒரு 1.5 ஸ்பூனு சோம்பு போட்டுக்கலாங்க. இதில் ஒரு 3 கிராம்பு போட்டுக்கலாம், ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்கலாம், ஒரு பட்டை போட்டுக்கலாம், ஒரு அன்னாசி போட்டுக்கலாங்க. வெடிக்குது. கொஞ்சம் பட்டை இலை, பிரிஞ்சி இலை போட்டுக்கலாங்க. இது நல்லா பொரியட்டுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு 2 வெங்காயம் பெரிய பெரிய வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இங்கே பாருங்கள், ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் கருவேப்பிலை உருவி அதிலே வச்சுருக்கேங்க. பாருங்கள், நல்லா சோம்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேங்க. நம்ம இந்த நாட்டுக்கோழி கிரேவிக்காக ஒரு 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்துருக்கோம். நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனியாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கான மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. ஒரு பீஸ் இஞ்சி எடுத்துருக்கேன். 1 கிலோவுக்கான இஞ்சி எவ்வளவோ அது நீங்கள் எடுத்துக்கோங்க. பூண்டு வச்சுருக்கோம். இதில் சீரகம் 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, கசகசா ஒரு 1/2 ஸ்பூனு, இதெல்லாம் போட்டு நான் இப்படி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இதுலேயே நான் ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் போட்டிருக்கேன். சின்ன சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன், ஒரு சின்ன தக்காளி போட்டு இதை நான் அரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ நமக்கு இங்கே இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்குங்க. இதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 முந்திரி எடுத்து அதில் நான் ஒரே ஒரு தேங்காய் பத்தை வச்சு நான் அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த பேஸ்ட்டும் இங்கே இருக்கட்டுங்க. இப்போ நமக்கு இங்கே வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. வெங்காயம் வதங்கட்டும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா, நான் முட்டை வேக வச்சு எண்ணெயில் போட்டு வச்சுருக்கேன். முட்டை நம்ம வறுக்க போகிறோம். அதுக்கு நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேங்க, கொஞ்சம் தனியாத்தூளும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த முட்டைக்கான சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் முட்டை இந்த சைடு நான் வறுத்துட்ருக்கேன். அது வெங்காயம் வதங்கட்டும். அதுக்காட்டி நம்ம இந்த முட்டையை ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த முட்டையை நம்ம அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். இது விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த முட்டை இந்த சைடு ஃப்ரை ஆகிட்டு இருக்குங்க. அப்படியே இருக்கட்டும். இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னு சொன்னேன்லங்க மசாலா. இது பாருங்கள், நான் 65 மசாலா சொன்னேன் பாருங்கள், அது கொஞ்சம் இந்த முட்டைக்கு சேர்த்துக்கலாங்க. இது கொஞ்சம் நம்ம சேர்த்து வறுக்கும் போது முட்டை நல்லா முறுமுறுப்பாகிடுங்க. போதும். இது கொஞ்சம் நல்லா இந்த முட்டையில் இப்படி கலரி கொடுத்துடலாம். நம்ம இது கொஞ்சம் இப்படியே ஃப்ரை ஆகட்டும். இதுக்கப்புறம் நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ நமக்கு இந்த சைடு இந்த ஆனியனை வதங்கிட்டு இருக்குங்க. நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயத்துக்கான உப்பு நம்ம சேர்த்துக்கலாங்க. ஒரு 1.5 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டேங்க. இதில் கல்லுப்பு சேர்த்துட்டு நம்ம கலரி கொடுத்துடலாம். இதை பாருங்க, இப்படி நல்லா கலரி கொடுத்துருங்க. ஆனியன் நல்லா வதங்கட்டுங்க. இந்த சைடு நமக்கு முட்டை ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள் எப்படி ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். சைடு ஆனியன் வந்து நல்லா வதங்கட்டும். சிக்கனுக்கு இப்போ நம்ம இந்த முட்டையை இப்போ இப்படி திருப்பி போட்டுக்கலாம். நம்ம
மசாலா இப்போ போட்டிருக்கோம் மேலே, அதனால் இப்படி திருப்பி கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இந்த முட்டை இப்படியே ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். நல்லா கொஞ்சம் முருவலானதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த முட்டையில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. நல்லா வாஷ் பண்ண கருவேப்பிலை தாங்க இது. நல்லா இப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வதக்கிக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கசகசா போட்டு, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி எல்லாம் போட்டு நான் இதில் அரைச்சி வச்சுருக்கேங்க. ஏன் இதெல்லாம் போட்டுருக்கேன்னா கிரேவின்றதுனால கிரேவி கொஞ்சம் நல்லா வரணும் அப்படின்றதுக்காக. நமக்கு கொஞ்சம் நிறைய கிரேவி தேவை, அதனால தான் நான் இதெல்லாம் போட்டு நான் இதில் அரைச்சி வச்சுருக்கேங்க. நாட்டுக்கோழிக்கு இப்படி போடும்போது நல்லா இருக்குங்க. நல்லா கொஞ்சம் வதங்கணும். மசாலாவை எண்ணெயில் சேர்த்தோடனே நல்லா வாசனையாக இருக்குங்க. செம்ம வாசனையாக இருக்குது. நாட்டுக்கோழிக்கு நம்ம இப்படி வீட்டிலையே அரைச்சி நம்ம இப்படி சேர்த்து செய்யும் போது நாட்டுக்கோழி பிரியாணி ரொம்ப சூப்பராக வருங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு இந்த இஞ்சி பூண்டு மசாலா ஐட்டம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க. இதுலேயே நம்ம இந்த தக்காளியை சேர்த்துக்கலாங்க. தக்காளியை சேர்த்துட்டு நல்லா கலரி சேர்த்துக்கலாங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம இந்த முட்டையை திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. மறுபக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. நம்ம சிம்மில் வச்சு தாங்க இது பண்ணணும். ஏன்னா அப்போ தான் முட்டையோட கலரு மாறாமல் இருக்குங்க அப்படியே. அதனால் நம்ம இந்த முட்டையை இப்படி திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க எப்படி கலர்லாம் மாறாமல் முட்டை அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த சைடு கொஞ்சம் இந்த முட்டை ஃப்ரை ஆகட்டுங்க. நம்ம கொஞ்சம் கலரி கொடுத்துடலாங்க. கலரி கொடுத்துட்டு இப்போ இதுக்கான இந்த மசாலா ஐட்டத்தை நம்ம இதில் சேர்த்துடலாங்க. மசாலா நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனை போனாங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க மசாலாவுக்காக. எண்ணெய் கூட ஊற்றுவாங்க. எண்ணெய் ரொம்ப நல்லா இருந்தாலும் நமக்கு திகட்டிடுங்க. அதனால தான் நான் தண்ணி ஊற்றி இந்த தொக்கை கலரி விடுறேன். அப்படியே மசாலா நல்லா பச்சை வாசனை போகட்டுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு இங்கே பாருங்கள் மசாலாலாம் நல்லா வதங்கி மேலே அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம இந்த கொத்தமல்லி இலை கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுருக்கோங்க. இதை இப்படியே கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் இப்படி கட் பண்ணி சேர்த்துட்டு இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம கருவேப்பிலையை அப்படியே போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இதை அப்படியே ஒரு கலரை கொடுத்துட்டு இப்போ இந்த நாட்டுக்கோழியை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க.
நாட்டுக்கோழியை இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்படி நம்ம நல்லா இந்த மசாலா படுற மாதிரி கலரி கொடுத்துக்கலாங்க. இந்த மசாலா எல்லாமே இந்த நாட்டுக்கோழியில் தண்ணியில் இப்படி நல்லா படுறவங்க இப்படி நம்ம நல்லா கலரி கொடுத்துக்கலாங்க. இந்த மசாலாவோட இந்த நாட்டுக்கோழி கொஞ்சம் வதங்கட்டுங்க. இப்போ நம்ம இந்த முட்டையை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நமக்கு முட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் நம்ம கொஞ்சம் இந்த கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு இந்த முட்டையை நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. எவ்வளோ சூப்பராக முட்டை ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. அதை பாருங்கள், கலர் மாறவே இல்லை. இந்த முட்டை இந்த மசாலா சேர்த்துருக்கோம் பாருங்கள். நம்ம வீட்டில் அரைச்ச மசாலாவும் சேர்த்துருக்கோம். இதில் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்துருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர் மாறாமல் அப்படியே வந்திருக்கு பாருங்கள். இப்படி தாங்க இந்த முட்டையை ஃப்ரை பண்ணணும். ரொம்ப மசாலாவை போட்டு எண்ணெயில் கறிக்கிட்டாலும் நல்லா இருக்காதுங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ சூப்பரான எம்மியான முட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த சைடு நமக்கு நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கு. இது கொஞ்சம் மசாலாவில் நல்லா வதங்கட்டுங்க. நல்லா மசாலாவில் கொஞ்சம் இந்த நாட்டுக்கோழி வதங்கணுங்க. கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கட்டுங்க இந்த சைடு. இப்போ நம்ம இந்த நாட்டுக்கோழியை நல்லா கலரி கொடுத்துடலாங்க. மசாலாவோட நல்லா கலரி கொடுத்துடலாம். நல்லா இந்த நாட்டுக்கோழி கறி நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிடுச்சிங்க. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த கிரேவிக்கான தண்ணி இங்கே பாருங்கள். நம்ம மிக்ஸி அரைச்சி வச்சோம்ல, அதில் இந்த தேங்காய் பேஸ்ட்டோடு இதை நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இதில் தண்ணி சேர்த்து இந்த கிரேவியை வேக வைக்கிறோங்க. கொஞ்சம் வேகட்டும். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதில் கொஞ்சம் நல்லாவே வேகட்டுங்க. நல்லா கொஞ்சம் நாட்டுக்கோழி வேகணும். இப்போ இது கிரேவிக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். இந்த சிக்கனுக்கான உப்பு, கிரேவிக்கான உப்பு கரெக்டாக இருக்காங்க. ஓகேங்க, கரெக்டாக இருக்குது. காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது கொஞ்சம் வேகட்டுங்க. மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு நாட்டுக்கோழி நல்லா கொதிச்சு ரெடி ஆகிட்டுருச்சுங்க. ஒரு அரை வேக்காடு வந்துருச்சுங்க. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காவும் முந்திரியும் அரைச்சி வச்சுருக்கோங்க. இந்த பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை இப்படி நம்ம ஒரு கலரி கொடுத்துக்கலாங்க. கலரி கொடுத்துட்டு இது இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆனால் நமக்கு நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆயிடுங்க. இது வெந்துட்டு இருக்கட்டுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு இந்த நாட்டுக்கோழி கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா சுட சுட சூப்பராக நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இதில் நம்ம ஃபைனலாக கொஞ்சம் இந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த கொத்தமல்லி இலையும் இதில் அப்படியே சேர்த்துக்கலாங்க. வாசனை கம்மன்னு இருக்குங்க. ரொம்ப வாசனையாக இருக்குது. நமக்கு இதை சேர்த்து அப்படியே நம்ம லைட்டாக ஒரு கலரி கொடுத்துடலாங்க. அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ நமக்கு சூப்பரான நாட்டுக்கோழி கிரேவி சூப்பராக ரெடியாக இருக்குங்க. செம்மையாக வந்திருக்குங்க இந்த நாட்டுக்கோழி கிரேவி.
பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. சாப்பிடணும் போல் அப்படி தோணுது. சூப்பரான நாட்டுக்கோழி கிரேவிங்க இது. இந்த மசாலா அரைச்சி போட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வருங்க. இப்போ நம்ம சாப்பிட்றதுக்காக நாட்டுக்கோழி கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு சுட சுட சாதம் இருக்குது, முட்டை வறுத்து வச்சுருக்கோம். இதில் ஒரே ஒரு பீஸ் கருவாடு பீஸ் வச்சுருக்கோம். இதில் நம்ம கொஞ்சம் பாருங்கள் புடலங்காய் கூட்டு இருக்குங்க. இந்த சைடு நமக்கு கருவாடு சூப்பராக இருக்குங்க. நல்லா முறுமுறுப்பான கருவாடு இருக்குது. முட்டையை நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள், இந்த முட்டை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். இதில் நம்ம இந்த நாட்டுக்கோழி குழம்பு கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. சும்மா எம்மியாக இருக்குங்க. சுட 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 இந்த நாட்டுக்கோழி கிரேவியை நம்ம இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பரான நாட்டுக்கோழி கிரேவி அப்புறம் புடலங்காய் கூட்டோட நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இதே மாதிரி நீங்களும் இந்த நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூடாக இருக்குங்க. முட்டையை ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பருங்க, முட்டை செம்மையாக நல்லா வறுவல் சூப்பராக இருக்குது. இப்போ நமக்கு இந்த நாட்டுக்கோழி கிரேவி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப சூடாக இருக்குங்க, சாப்பிடவே முடியல. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். சூப்பரான நாட்டுக்கோழி கிரேவி ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உண்மையாகவே இந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா தான் அதோட அருமை உங்களுக்கு தெரியும்.